வணக்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா. இந்த தலைப்பில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் சிக்குன் குனியா பாதிப்புகள் அதை பற்றி சொல்லுங்க, எப்படி இருக்கு நிலவரம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கொசுவால் வரக்கூடிய நோய்கள் நமக்கு பல காலமாகவே வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் மெயினாக மலேரியா தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா, அதுக்கப்புறம் மற்ற நிறைய இந்த டெங்கு முக்கியமாக இந்த மாதிரியான புதுசாக இருக்கக்கூடிய கொசுவால் வரக்கூடிய நோய்களும் இப்போ அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நம்மளுடைய அந்த கிளைமேட் சேஞ்சஸ், அந்த கொசுவால பரவக்கூடிய இந்த காய்ச்சல் நோய்கள் ஒரு பர்டிகுலர் டைம் அந்த ஹீட் அதிகமாகும் போது கொசு உற்பத்திக்கான ஃபேவரபிளான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அதிகமா வர ஆரம்பிக்குது. ஸோ கொசு கடிச்சு ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா 2 நாள்ல கூட சில பேர் காய்ச்சல் வரலாம், சில பேருக்கு ஒரு 10 நாளைக்குள்ள இந்த ஃபீவர் வரலாம். வந்ததுன்னா வரும்போதே மிக அதிகமான ஒரு காய்ச்சலா வருது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 103 டிகிரி அந்த மாதிரி காய்ச்சல் வரும்போதே ரொம்ப ஹை ஃபீவரோட வரும். தலைவலி, உடல் வலி அது மாதிரி வரலாம். இப்ப டெங்கு மற்ற காய்ச்சலுக்கும் வைரல் காய்ச்சலுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல மூட்டு வலினா வலிக்குது, நம்ம நடந்து போறோம் அப்படி இல்லாம சிக்கன் குனியால ஆல்மோஸ்ட் அந்த கொஞ்சம் கூட நடக்கவே முடியாத அளவுக்கு சிவியர் ஒரு பெயின் இருக்கும். கடுமையான அந்த மூட்டு வலி தான் அந்த சிக்கன் குனியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலையும் இந்தியாவில் அதிகமா சிக்கன் குனியா பரவிட்டு இருக்கு. நிறைய கேசஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ டெத்து அந்த அளவுக்கு சிக்கன் குனியால இருக்காது. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கா இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, இல்ல வேற ரொம்ப அதிகமான நோய்கள் வேற ஏதாவது இருக்கிறவங்களுக்கு வேணா இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் பொதுவா எல்லாருக்குமே இந்த ஜாயிண்ட் பெயின், அந்த மூட்டு வலின்றது அதிகமா வந்துடும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 months 6 மாசம் வரைக்கும் கூட இந்த மூட்டு வலி அதிகமா இருக்கலாம். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மூட்டுல உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸ் என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்குச்சோ அந்த பாதிப்புகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க தொடரலாம். அப்ப கால் மூட்டை முக்கியமா பாதிக்கிறது எதுனா கை, நம்மளுடைய ரிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டு, அது மாதிரி கால் ஆங்கிள், அதே மாதிரியே நீ ஜாயிண்ட், கால் மூட்டு. ஸோ இப்போ இந்த முக்கியமான மூட்டுகளை பாதிக்கிறப்ப ஒரு பர்சனால அவங்களுடைய சொந்த வேலைகளையும் பார்க்கறது பாதிக்கும். அதே மாதிரியே அவங்க வேலை பார்க்கறதும் மொத்தமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பாயிடும். ஸோ அதனாலதான் சிக்கன் குனியாவை கட்டாயமா நம்ம தடுக்கணும். அப்ப மக்களும் விழிப்புணர்வோட இருக்கணும், அரசும் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். ஏன்னா இந்த கொசு எங்க உற்பத்தி ஆகுது, இந்த ஏடிஸ் கொசு அப்படின்றது எல்லா தண்ணிலையுமே வரும், முக்கியமா நல்ல தண்ணில வரும். சோ அப்ப எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணும் போதுதான் இந்த கொசு பரவறதை தடுக்கலாம். சோ அப்ப வீடுகள்ல நம்ம கொசு உள்ள வராம என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும், நம்மளை கடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அதே மாதிரி இப்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி, இப்ப குளங்கள், அதே மாதிரி சில சமயம் சின்ன சின்ன பூல்ஸ் மாதிரி இருக்கும், இல்ல மழை நீர் தேங்கி இருக்கலாம், சில இந்த கிணறுகள், அது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி அப்படியே தேங்கியே இருக்கோ அந்த இடத்துல இந்த கொசு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம அந்த லார்வி சைடுன்னு சொல்லுவோம், அந்த கொசுவோடைய கொசு புழுன்னு இருக்கும். இப்ப நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஒரு பாட்டில்ல திறந்து வச்சுட்டு அப்படியே இல்ல நம்ம வீடுகள்ல மாடி இந்த மாதிரி டெரஸ் அந்த மாதிரி ஏரியால சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி போட்டிருப்போம் ஏதாச்சும் பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா கொட்டாங்கச்சி, அது மாதிரி இருக்கிறதுல மழை தண்ணி தேங்கி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தா தெரியும், குட்டி குட்டியா ஃபிஷ் மாதிரி அப்படியே அந்த புழு அப்படியே நீந்தி போயிட்டே இருக்கும். பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது. ஆனா அது கொசுவோட புழு அது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, என்னவோ ஒரு பூச்சி இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்லயே, அந்த லார்வி ஸ்டேஜ்னு சொல்றது, லார்வா ஸ்டேஜ்லயே அதுக்கு மருந்து இருக்கு. அதை போட்டு அதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அது கொசுவா மாறுறத தடுக்கலாம். டாக்டர் சர்மா, இப்போ எந்த வியாதியும் வருமுன் காப்போம், பெட்டர் தென் கியூர் என்ன மாதிரி ஒரு பழமொழி சொன்ன மாதிரி வருமுன் எச்சரிக்கை. இப்போ கஷாயங்கள்லாம் நம்ம குடித்தோம் கொரோனா காலங்களிலும், அதில் பப்பாளி இலை கஷாயம், அந்த கஷாயம், ஜாயிண்ட் பெயின்குள்ள கஷாயம், நிறைய கஷாயங்கள். வருமுன் காப்பதற்கு நீங்கள் சொன்னக்கூடிய சிக்கன் குனியாவில் பாதிக்கப்பட்டவர்களை நான் பேட்டி கண்டிருக்கிறேன்.
நடக்க முடியாமல் பல வருஷம் துன்பியலில் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். காலை மடக்க முடியல, கை விரல்களை மடக்க முடியல, நீ ஜாயிண்ட்ஸ், இந்த மூட்டு வலிகள், கணுக்கால்கள், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப கரெக்ட். வருவதற்கு முன்பு டயர்ல சேர்ந்திருக்கு, பாப்பா அழகாத்தான் இருக்கும், ஆனா கடிச்சாலோ அதனுடைய வேதனை கொடுமை பல வருஷத்துக்கு. ஆனா வரும் முன் இதை காப்பதற்கு டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா ஏதாவது கஷாயம் மாதிரி ஏதாவது இருக்கா? சார், நான் வந்து அலோபதி மருத்துவர். பட் அப்கோர்ஸ் நானுமே எங்க வீட்டுல எங்க அம்மாவோ பாட்டியோ செஞ்சு கொடுக்குற கஷாயங்களை நான் குடிச்சிருவேன். அது என்னன்னு கூட கேட்க மாட்டேன். அவங்க மேல உள்ள நம்பிக்கை. ஏன்னா பாரம்பரியமா நம்ம வீடுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து பாட்டி வைத்தியம் தான், அப்புறம் தான் நமக்கு மத்ததெல்லாமே. ஆனா நான் வந்து அது கொசு, இந்த நோய் வந்து எப்படி பரவுது? கொசு மூலமா பரவுது. ஒரு கொசு வந்து நம்மள கடிச்சு நம்ம உடம்புல இருந்து பிளட்டை எடுத்துட்டு போகுது. அது நோயையும் வைரஸையும் வேற உள்ள விட்டுட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை அலோவ் பண்ணலாமா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டையும் வைக்கிற கொஸ்டின். அது நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணணும் நம்ம. அப்போ ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கொசு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட வரலாம், நான் வந்து நம்மள வந்து கடிக்கலாம். நம்ம அவ்வளவு தூரம் நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பாசிபிளா முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வீட்டை சுத்தி நம்ம வீட்டுல நம்ம கொசுவை வளர்க்க வேணாம். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அவங்க வீட்டுல டெரஸ்ல இருந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. சில சமயம் அந்த நம்ம ஜன்னலுக்கு மேல இருக்கும் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது டப்பா அது மாதிரி கிடக்கும் பழசு, அதுல எல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்கும். அந்த மழை தண்ணியில பாத்தீங்கன்னா அழகா கொசு வந்து நம்மளே வளர்த்துக்கிட்டு இருப்போம், அது வந்து நம்மள கடிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம கொசு கடிக்காம பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். கட்டாயமா வயசானவங்க இல்ல அவங்களால நடக்க முடியல, இல்ல சின்ன குழந்தைங்க, அவங்களெல்லாம் நம்ம வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டுதான் ப்ரொடெக்ட் பண்ணணும். மத்தவங்க அதே மாதிரி நல்ல கொஞ்சம் கை நல்ல லாங்கா இருக்கிறது, கால் நல்லா கம்ப்ளீட்டா கவர் ஆகிற மாதிரியான உடைகளை அணியலாம். இதுவும் வந்து சாத்தியம். அப்புறம் ஜென்ரலாவே இப்ப கொசு கடிக்குது, வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தா கூட எல்லாருக்குமே அது வந்து சிக்கன் குனியா வர்றது இல்ல. ஒரு சிலருக்கு தான் வரும், ஒரு சிலருக்கு தான் அதிகமா தாக்குது. சோ அப்ப நம்மளுடைய இயல்பா இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கஷாயம், அது மாதிரி நல்ல உணவு நம்ம வீட்டுல செய்யக்கூடிய நல்ல சத்தான உணவு, காய்கறிகள், பழங்கள், சுண்டல், அது மாதிரி நல்ல உணவை நம்ம எடுத்து நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை நல்ல நிலையில வைக்கும் போதே எந்த ஒரு நோயும் வராது. இல்ல வந்தாலும் கூட சீக்கிரமா அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு. இப்ப இந்த சிக்கன் குனியாவை பற்றி நாம் பேசுறோம். அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மற்றொரு விவாதத்தில் போய்கொண்டிருக்கிறது. தற்போது டிசம்பர் ஜனவரி கழிந்தும் கடும் குளிர் இருக்கிறது. பொலிட்டிக்கலை மாதிரி ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் அதுவும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரியான இடைஞ்சலான சிக்கல்களில் ஒரு மருத்துவராக ரெண்டாவது உங்களுடைய அட்வைஸ் என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? ஸோ இப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பேசிக்காக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை வந்து கொசு கடிக்காம பார்த்துக்கணும். அதான் ஃபைனல். அது வந்து அரசு செய்யணுமா இல்லை நம்ம செய்யணுமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசலாம். நிறைய அதில் என்ன வேணாலும் நம்ம வந்து அதில் டிபேட் பண்ணலாம். பட் ஃபைனலி யார் வந்து கஷ்டப்படுவாங்க, சஃபர் ஆவாங்கன்னா நம்ம தான் சஃபர் ஆக போகிறோம். ஸோ அதனால மக்கள் வந்து இதை பத்தி புரிஞ்சுக்கணும். சிக்கன் குனியா நோய் வந்துச்சுன்னா பெர்மனண்டா ஏதாவது ஒரு மூட்டு நமக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவனமா இருங்க. மேக்சிமம் உங்களை கொசு கடிக்காம பாத்துக்கங்க. உங்க வீடு உங்களை சுத்தி உள்ள இடங்கள்ல தண்ணீர் சேராம நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி யூஸ்வலா இந்த கொசுவெல்லாம் எந்த நேரத்துல வரும்னா காலை நேரம், டான் அண்ட் டஸ்க்னு சொல்லுவோம். கரெக்டா அந்த காலையில நேரம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவினிங் நம்ம வீடுகள்ல எல்லாம் கரெக்டா மூடி வைப்பாங்க கதவெல்லாம். கரெக்டா அந்த டைம் ஜன்ன கதவை எல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் அந்த கொசு அப்படியே படையெடுத்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும், அதோட அந்த அடர்த்தி குறைஞ்சிரும். சோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய புகை போடுறது, வேப்பிலை போடுவாங்க, மாவளையை வச்சு புகை போடுவாங்க, சில பேர் இந்த லெமன் கிராஸ் வச்சு போடுவாங்க. சோ அது எல்லாத்துலயுமே வந்து இந்த கொசு வந்து ஓரளவு கட்டுப்படும். அந்த அளவுக்கு அதிகமா கொசு இருக்காது. சோ அதனால நீங்க உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ, கொசு கடிக்காம உங்களை எப்படி பாதுகாத்துக்க முடியுமோ செஞ்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் குனியாவை பொறுத்தவரை நம்மள்ட்ட வேக்சின் கிடையாது சிக்கன் குனியாவுக்கு. அதே மாதிரியே சிக்கன் குனியாவுக்கு டைரக்டா கொடுக்கக்கூடிய மருந்துகளும் கிடையாது.
பொதுவா நம்ம கொடுக்கக்கூடிய காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் ஏத்துறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் ரொம்ப வலி இருந்தா டெங்குவா இல்லையான்றத பார்த்துட்டு வலி மருந்துகளை கொடுக்கறது, இவ்வளவுதான் நம்மளால சிகிச்சை செய்ய முடியும். அதே மாதிரி அதனோட மூட்டு பாதிப்பு வந்துச்சுன்னா சில சமயம் அந்த வைரஸ் அந்த மூட்டுக்குள்ளே உட்கார்ந்து கூட கம்ப்ளீட்டா அந்த மூட்டை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்சிமம் பாசிபிள் நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ நம்மளுடைய வீட்டுல இருக்கவங்கள நம்ம கொசுக்கடியிலிருந்து பாதுகாப்போம். அதே மாதிரி அரசு அதனுடைய என்ன டியூட்டிஸ், எங்கெங்கெல்லாம் வாட்டர் தேங்கி இருக்கோ பொது இடங்கள்ல வாட்டர் தேங்காம பாத்துக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஏன்னா ஒருத்தர் வீட்டுல இருக்கவங்களுக்கு கை கால் வந்து முடங்கி போச்சுன்னா அந்த குடும்பமே பாதிச்சிடும். சோ அதனால இருக்கக்கூடிய விளைவுகள் மார்பிடிட்டின்னு சொல்லுவோம். இறந்தா மட்டும்தான் வந்து நம்ம ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். பட் இது மாதிரி மார்பிடிட்டின்னு சொல்லக்கூடிய பர்மனண்டா பல காலம் இந்த மூட்டுகள் பாதிச்சு அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாவே போயிடுவாங்க நிறைய பேர். சில பேருக்குலாம் மூட்டு அறுவை சிகிச்சை கூட பண்ணிருக்கோம். ஒரு 10 வருஷம் அந்த சிக்கன் குனியாவால கால் முட்டி வந்து பாதிச்சு கம்ப்ளீட்டா நடக்க முடியாம போய் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சு இப்ப அவங்க வந்து ஓரளவு நல்லா நடக்கிறாங்க. சோ இந்த சிக்கன் குனியான்ற பேரே வந்து எதனால வந்துச்சுன்னா அந்த ஆப்பிரிக்கால தான் முதல்ல இந்த நோயை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது ஒருத்தருடைய நடையை மாத்திருது, வளைஞ்சிருது அப்படின்ற அர்த்தத்துலதான் அந்த ஆப்பிரிக்க மொழியில தான் அந்த சிக்குன் குன்யா அப்படின்ற வார்த்தையே வந்தது. டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம். டாக்டர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. சிக்கன் குனியா மட்டன் குனியாங்கிறத விட்டுட்டு அது உண்மையிலே என்னங்க? நிறைய பேர் சிக்கன் குனியாங்கிறாங்க. சிக்கனா சிக்குன் குனியாவா? சிக்குன் குனியா தான் சார். அது நம்ம மொழி கிடையாது, அது ஆங்கில மொழியும் கிடையாது. இது வந்து ஆப்பிரிக்காவில் பேசக்கூடிய ஒரு பண்டு அப்படின்ற மொழியில ஒரு வளைஞ்சு நடக்கிறாங்க இல்ல சாஞ்சிடுறாங்க. பண்டு அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்க மொழியில இந்த வளைஞ்சு சாஞ்சு நடக்கிறவங்கள பார்த்து டான்சானியால சரி ஓகே இந்த ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள்ல தான் ஃபர்ஸ்ட் வருது, அங்கதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய நடையே மாறி போயிடுது. அவங்களுடைய இது மாறுறப்ப அதை வச்சு அந்த நோய்க்கு வந்து அவங்க பேர் வைக்கிறாங்க சிக்குன் குன்யா அப்படின்னு சொல்லி. சோ அததான் இப்ப நம்ம வந்து பேசுறோம். சோ வேற மொழி சொல் அப்படின்றதுனால அது நம்ம தமிழ்ல சொல்றப்ப அது பலவிதமா நம்ம வித்தியாசமா உச்சரிக்கிறோம். பட் அது சிக்கன் இல்ல, சிக்குன் குன்யா. சிக்குன் குன்யா, வெரி குட். அப்ப சிக்குன் குன்யாவில டாக்டர் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். சிக்குன் குனியாவில் சிக்குண்டு போனால் காலமெல்லாம் மாற்றுத்திறனாளியாக கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வருமுன் காப்போம் என்பதுதான் ரொம்ப கவனம்.